பிரியா நெல்லு. வேதாளம் முருங்கை மரத்துல இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வேற மரத்துக்கு மாறி போல இருக்கு. அது வந்து என்ன குழப்பமா இருக்கா? ஆனா இந்த பழத்தை பாக்குற விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கியே. இனிமே உன்னை கண்டிச்சு பாக்குறத விட உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறதா நம்ம குடும்பத்துக்கே நல்லது. ஏடா கல்யாணம்னு அவ காதுபட சொல்றிய, பிரச்சனை பெருசாயிடாது? 3 மாலைக்கு மட்டும் ஆர்டர் கொடுங்க. அண்ணன் அண்ணாமலை, அண்ணன் அண்ணாமலை, வாங்க தலைவரே, வாங்க தலைவரே. அண்ணன் அண்ணாமலை, உங்களை சோடி பிடிச்சு கொடுத்தா சொல்லுங்க. அண்ணன் அண்ணாமலை, வணக்கம் அண்ணன் அண்ணாமலை, வணக்கம். வாங்க தலைவரே, வாங்க தலைவரே. இதுல ஏற்கனவே கல்யாணம் ஆன ஜோடி எத்தனை? எல்லாம் புது ஜோடிங்க தலைவரே. ஏண்டா சப்ப, இவங்களுக்கு இலவச திருமணம் பண்ணி வச்சா ஒரே வருஷத்துல ஜனத்தொகையை பெருக்கி நாட்டையே குடிச்சவர் ஆகிடாங்களே, இது நாட்டுக்கு செய்யற துரோகம் இல்லையா? தலைவரே, இப்ப இதெல்லாம் லேட்டஸ்ட் விளம்பரம். கரெக்டா? ஆனா அதுக்கு பதிலா ஒரு வேலையை கொடுக்கலாமே இவங்களுக்கு. தலைவரே, வேலையை வாங்கி கொடுத்தா ஓடிடுவாங்க. கல்யாணத்தை பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்க, மேல மேல வாழ்த்தி சிஎம் ரேஞ்ச் ஓடிடுவாங்க. அப்படிங்கிற? ஓகே. ஏழை ஜோடி நடத்தி வைக்கும் அண்ணன் அண்ணாமலை. ஏண்டா எல்லாத்தையும் கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடா ஏற்பாடு பண்ணிருக்க? நீங்க ஏன் தலைவரை கவலைப்படுறீங்க? சத்திரத்துக்குள்ள தள்ளி கான்டாக்ட் பண்ணிடுவோம். ஐயோ, தாறுமாறா ஏதாவது ஆயிடுச்சுன்னா? விடிய விடிய உருளட்டும். வாங்க 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 வாங்க. தள்ளு தள்ளு தள்ளு. வழி அண்ணன் வர்றாருல. டேய், என்னடா அது? என்னோட தலைமையில 50 ஜோடிகளுக்கு கல்யாணம் சொன்னேன், இங்க தனியா ஒரு ஜோடி உட்கார்ந்துட்டு இருக்கு. என்ன ஐயரே, என் பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்ன திடீர்னு மாலை கட்டுமா எத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க? கோவிச்சுக்காத ராமசாமி, 50 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் ஆயுசு கெட்டின்னு இவன் சொன்னான். என்னடா? ஆமா தலைவரே, 50ஓட 51 இது இருந்துட்டு போட்டுமே. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சாமி கொண்டு வந்துடலாம். ஐயாவை கூப்பிடுங்க. ராமசாமி, நீ எதுக்கும் கவலைப்படாத, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். வாங்க சாமி கும்பிட்டு வரும். இந்த அரசியல்வாதிகளே இப்படித்தான், கொஞ்சம் கூட நேரங்காலம் தெரியாம வந்து போட்டுருவாங்க. யோசனை பண்ணாதீங்க. அம்மா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. என்னங்க? வாமா, வாங்க வாங்கடா. ஏதோ குழப்பம் நடக்கிற மாதிரி இருக்கு. நான் போலீஸ் இன்ஃபார்ம் பண்றேன். சரிண்ணா. என்னடா அது? கோயிலுக்குள்ள விட்டு காசு சத்துறானுங்க. நீங்க சிஎம் ஆபறீங்க தலைவரே, ஒரு பாதியா போனாமா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர், நல்ல நேரத்துக்கு நீங்க வந்தீங்க. சார், நீங்க ஒரு பொறுப்பான எம்எல்ஏ, இந்த மாதிரி பொது இடத்துக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வரலாமா சார்? சார், என் மேல எந்த தப்பு கிடையாது. 50 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க சிஎம் மனசுல இடம் பிடிச்சலாம்னு இவன் சொன்னான். எல்லாம் என் கண்ணு முன்னா என் பொண்ணை தூக்கிட்டு போறான். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பர்மிஷன் பாதுகாப்புன்னு பேசிட்டு இருக்கீங்க. சார் ப்ளீஸ், இன்னும் 24 மணி நேரத்துல உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உங்களை ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இப்ப பிரச்சனை பண்ணாம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க ப்ளீஸ். வாங்க சார், வாங்க. நீ வாங்க, வச்சுக்கிறேன்.